வணக்கம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அதாவது என்னென்னா 2025 ஃபுல் இயர் 25ல் டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் 4,00,000 தொட்டிருக்கு. 4,03,303. இது எப்படின்னா நாட்டில் இப்போ 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. முதல் இடம் வந்து டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து 6,00,000 எம்ப்ளாயீஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ரிலையன்ஸு ஏன் இந்த ஃபுல் இயர் 24 விட ஏன் ஃபுல் இயர் 24ல் 11% டிக்ளைன் இருந்துச்சு ஒர்க் ஃபோர்ஸில். இப்போ ஏன் எப்படி இதாச்சுன்னா ரீட்டெயில் டிவிஷனில் வந்து தான் அதிகம் சேர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரீட்டெயில் டிவிஷன் மட்டும் 61% ஆஃப் ரிலையன்ஸ் டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸு. அப்புறம் டிஜிட்டல் சர்வீசஸில் 23%. நிஃப்டி 50ல் 1,00,000 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இருக்கிற கம்பெனிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடி அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபார்ம்ஸ் தான் டாமினேட் பண்ணிகிட்ருக்கு. பர்டிகுலராக டிசிஎஸ் 6,00,000 பேர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் வந்துருச்சு. அதுக்கு இப்போ கோல் இண்டியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்ஃபோசிஸ், இதெல்லாம் இன்ஃபோசிஸ் செகண்ட் ஸ்பாட் இருந்தது, அதெல்லாம் தள்ளிட்டு இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இன்ஃபோசிஸ் 3வது இடம், 3,24,000 பேர். அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, விப்ரோ, கோல் இண்டியா, ஹெச்எல் டெக்னாலஜி, பஜாஜ் ஃபின்சர்வ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இவங்கெல்லாம் வந்து 2.1 லட்சத்துலேருந்து 2.4 லட்சத்து வரையும் ப்ளூம்பர்க் டேட்டா படி ஊழியர்கள் இருக்கிறார்கள்.